ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிறுக்கல்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா மேங்கோ சாகோ. சம்மரில் அதிகமாக கிடைக்கிற மாம்பழத்தை வச்சு ஈஸியாக ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சப்ஜா சீடு எடுத்து ஊற வச்சிடலாம். சப்ஜா சீட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும். அதுக்குள்ளே மாம்பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்ஜா சீட் ரெடி ஆகிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப திக்காக இருக்கும். மில்க் மேட் இல்லாதவங்க பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி தேவையான அளவு சர்க்கரை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்ஜா சீட், ஜவ்வரிசி, கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழங்களை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்கின பாதாம், பிஸ்தா, முந்திரி இருந்தால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான மாம்பழ சாகோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாம்பழ சீசனில் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு, உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் பார்க்கணுன்னா கிச்சன் கிறுக்கல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.